சொல் தேவசேனா, என் மகனை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். சூப்பர் பா பல்லா, இட்ஸ் டைம். குடுகுடு போய் தலையை கட்டு. என்ன குழப்பம் இது? இவர்தான் உங்கள் மகனா? ஆனால் நான் காதலிப்பது, திருமணம் செய்து கொள்ள நினைப்பது எல்லாம் இந்த நாட்டின் மாமன்னர் பாகுபலியை தான். என்ன என்ன உளறுகிறாய்? என்னது பகிர்மதியோட பாபண்டரா? யாரு இவளா? இன்னும் பட்டாபிஷேகம் நடக்கல, முடி சூடல, அதுக்குள்ளே பாபண்டர் அவனே சொல்லிக்கிறாடா? ஏதா ஊருக்குள்ளடி அப்படிதான் சொல்லிட்டு தெரியுறியா? அது வந்து நான் வந்து ஓ, திறக்கு பப்பள சோக்கு கேக்குதோ? இப்போ எதுக்கு தேவையில்லாம அதை சொல்றீங்க? டப்ப வைப்பதற்கு. அத அவர் பார்த்தாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அது சரி, வெளில சொல்லிக்காத. யோ பாபா, கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஏதாவது சொல்லியா? டோன்ட் வரி மாப்ள, ஐ வில் டேக் கேர். தவறு இழைத்து விட்டேன் தாயே. கட்டப்பா கமனரு, இந்த சீன்ல உனக்கு டயலாக் கிடையாது. இல்ல தாயே, ஆக்சுவலி நிறுத்து. என்ன பாபா? ஐ எம் சாரி மாப்ள, என்னால முடியல. இல்லடா நீ கழிச்சிருவ. சரி விட்டு தொலை, நானே பேசி தொலைக்கிற. ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம உங்க மகனுக்கு வாக்கு கொடுத்தது தவறு. எது தவறா? கிடைச்சிருச்சுடா பாயிட்டு. கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? தாயை கொண்டுட்டு போறது அந்த நாய்க்கு நீ தாய்ப்பால் கொடுத்தியே, அது தவறு. எருமக்கடா மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கேன்னு. அப்பா, ஓ சாரிப்பா, பேச்சு விளக்கல அப்படியே அடிச்சு விட்டேன். இப்ப பாத்துற பாரு, சிங்கக்குட்டி மாதிரி நம்ம பிள்ளைங்க இருக்கேன்னு அந்த பரதேசி நாய்க்கு பட்டன் போஸ்ட் அலாட் பண்ணியே, அது தவறு. இது எல்லாத்துக்கும் மேல அரண்மனை வைஃபை பாஸ்வேர்டு அவகிட்ட சொன்னியே, அது மிகவும் தவறு. அதனாலதான் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அந்த பிள்ளையோட பேசி பழகி லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி இங்க வரையும் கூட்டி வந்திருக்கேன். ஏன் தான் அந்த பரமேஸ்வரன் என்னை இப்படி சோதிக்கிறானோ? ஆனா பரமேஸ்வரோட நம்மள சோதிக்கலடி, இந்த பரதேசி தான் அந்த குந்தாரி எழுதிட்டு வந்து நம்மள சோதிக்கிறேன். எப்படி